வணக்கம், நான் மேகா. மேகா சித்திரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதுவும் இப்போ தமிழ்நாடு புதுச்சேரி பார்டர்ல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சட்ட முரண்பாடு. அதாவது சட்ட புத்தகத்துல ஒன்னு இருக்கு, ஆனா நிஜத்துல களத்துல நடக்கிறது வேறொன்னா இருக்கு. வாங்க, இது என்னன்னு இந்த விளக்கத்துல விரிவா பார்க்கலாம். இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க வேலை முடிஞ்சிட்டு அமைதியா கார்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க. வழக்கம் போல செக் போஸ்ட்ல வண்டிய நிப்பாட்டுறாங்க. ஆனா உங்க மளிகை பையில இருக்கிற ஒரு சின்ன பொருளுக்காக திடீர்னு உங்க மேல ரொம்ப கடுமையான கிரிமினல் கேஸ் போட்டா எப்படி இருக்கும்? என்னது இப்படியா நடக்கும்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, ஒருத்தருக்கு நிஜமாவே இப்படிதான் நடந்திருக்கு. அவர்கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அளவு ஆயிரக்கணக்கான லிட்டர்லாம் கிடையாது, வெறும் 1.68 லிட்டர். நம்ப முடியலையா? ஆமாங்க, இந்த சின்ன அளவு மதுபானம் தான் இந்த வாரம் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய சட்ட போராட்டத்தையே ஆரம்பிச்சு வச்சிருக்கு. கடலூர் மாவட்டத்துல இருக்கிற ஆல்பேட்டா செக் போஸ்ட்ல வல்லரசு அப்படிங்கிறவரை போலீஸ் தடுத்து நிறுத்துறாங்க. அவர்கிட்ட என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒரு 750 ml நெப்போலியன் பிராந்தி, அப்புறம் 2 ஓல்டு மாங்க் ரம் பாட்டில்கள், அவ்வளவுதான். ஆனா ரொம்ப ஆச்சரியமா, இவ்வளவு சின்ன அளவு மதுபானத்தை வச்சிருந்ததற்காக அவரை அப்படியே சட்டவிரோதமா மதுபானம் கடத்தினதா சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு மதுவிலக்குச் சட்டம். இந்த கடுமையான மதுவிலக்கு கொள்கையோட வேர்கள் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். இவ்ளோ சின்ன அளவுக்கு ஏன் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணும்னு புரியணும்னா இந்த சட்டத்தோட வரலாற்றை நாம கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். 1937ல கொண்டு வரப்பட்ட மதுவிலக்கு சட்டம் தான் இதுக்கெல்லாம் அடிப்படை. போதைப் பொருட்கள், மதுபானங்களை இறக்குமதி செய்யறது, ஏற்றுமதி செய்யறது, உற்பத்தி செய்யறதுன்னு எல்லாத்தையுமே இது ரொம்ப கடுமையா தடை செஞ்சுது. இந்த சட்டம் தான் வருஷ கணக்கா மாறி இன்னைக்கு இருக்கிற இந்த கடுமையான நிலைமைக்கு வந்திருக்கு. போலீஸ் வல்லரசு மேல இந்த சட்டத்தோட 41C மற்றும் 41A பிரிவுகளுக்கு கீழே கேஸ் போட்டாங்க. இந்த சட்டத்துல தண்டனைகள் ரொம்பவே கடுமையானது. 50 லிட்டருக்கு கீழே இருந்தா 3 மாச ஜெயில் அல்லது 1000 ரூபாய் ஃபைன். 50லிருந்து 100 லிட்டர் வரைக்கும் இருந்தா 6 மாச ஜெயில். ஒருவேளை 100 லிட்டருக்கும் மேல போயிடுச்சுன்னா 3 வருஷ ஜெயில் தண்டனை, அதோட 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். பாத்துக்கோங்க சட்டம் எவ்வளவு கடுமையா இருக்குன்னு. 4.5 லிட்டர் ஒட்ட தனிப்பட்ட பயன்பாடு பத்தி எழுதப்பட்ட விதிகள் உண்மையில என்ன சொல்லுதுன்னு பாப்போம். போலீஸ் அரெஸ்ட் பண்ண உடனே வல்லரசு அமைதியா இல்ல. அவர் நேர சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே வழக்கு போட்டாரு. அங்க அவர் வச்ச வாதம் என்னன்னா, 1937 சட்டம் கடுமையானதுதான், ஆனா 2017ல வந்த ஒரு அரசாணைப்படி தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக கொஞ்சம் அளவு மதுபானத்தை வச்சுக்க சட்டம் அனுமதிக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய சட்ட ஓட்டைய சுட்டிக்காட்டினாரு. இப்போ அந்த அரசாணை சொல்ற அளவுகளை பாருங்க. 2017 ரூல்ஸ் படி இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுபானத்தை, அதாவது IMFS, ஒருத்தர் 4.5 லிட்டர் வரைக்கும் வச்சுக்க சட்டம் ரொம்ப தெளிவா அனுமதிக்குது. பீரு, வைன்னா அதை விட அதிகமாவே வச்சுக்கலாம். அப்போ வல்லரசு வச்சிருந்த 1.68 லிட்டர் அப்படிங்கிறது 100% சட்டப்பூர்வமானது தானே? இதே விஷயத்தை தான் உயர் நீதிமன்ற நீதிபதியும் முழுமையா ஏத்துக்கிட்டாரு. தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு 4.5 லிட்டர் வரைக்கும் வச்சுக்கலாம். பறிமுதல் செய்யப்பட்ட அளவு இதுக்குள்ளேயே இருக்கிறதால இங்க எந்த தப்புமே நடக்கலன்னு சொல்லி வல்லரசுக்கு எதிரான எல்லா கிரிமினல் நடவடிக்கைகளையும் நீதிமன்றம் அதிரடியா ரத்து செஞ்சிடுச்சு. காவல்துறையின் எதிர்ப்பு. எல்லை சோதனை சாவடிகளில் ஏன் இந்த பூஜ்ய சகிப்புத்தன்மைன்னு பார்க்கலாம். ஓஹோ, அப்போ இனிமே நாமளும் 4.5 லிட்டர் சரக்க சட்டப்பூர்வமா பார்டர் தாண்டி எடுத்துட்டு வரலாமான்னு நீங்க நினைச்சா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். தமிழ்நாடு போலீஸ் இத கொஞ்சம் கூட ஏத்துக்கல. இதுதான் நம்ம விளக்கத்தோட மையப்புள்ளியே. ஒரு பக்கம் நீதிமன்றம் இத சட்டப்படி சரின்னு சொல்லுது, ஆனா களத்துல போலீஸ் ஒரு பாட்டில கூட உள்ள விட மாட்டோம்னு சொல்றாங்க. என்ன ஒரு முரண்பாடு பாருங்க. சொல்லப்போனா போலீஸ் தங்களோட கெடுபிடிய இன்னும் அதிகமாக்கிட்டாங்க. சும்மா ஒரு 90 ml அளவுள்ள சின்ன பாட்டில புதுச்சேரியிலிருந்து கொண்டு வந்தா கூட உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம், வண்டியும் சீஸ் பண்ணிடுவோன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா பப்ளிக் வார்னிங் கொடுத்திருக்காங்க. போலீஸ் இதுல இருந்து பின்வாங்குற மாதிரி தெரியல. உயர் நீதிமன்றத்தோட உத்தரவை எதிர்த்து அப்பீல் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம 2017 அரசாணையில இருந்த அந்த சலுகைகள் இப்ப திருத்தப்பட்டுடுச்சுன்னு சொல்றாங்க. அதனால பார்டர்ல 24 மணி நேரமும் கண்காணிப்பை தீவிரமாக்கி யாரு எவ்ளோ மதுபானி கொண்டு வந்தாலும் வண்டிய பறிமுதல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தேர்தல் கால கடத்தல் பிரச்சனை. இப்போ கண்காணிப்பு ஏன் இவ்ளோ தீவிரமா இருக்குன்னு பார்க்கலாம். நாம எந்த சார்பும் இல்லாம இந்த விஷயத்த பார்க்கணும்னா போலீஸ் ஏன் இப்போ இவ்ளோ ஸ்ட்ரிக்டா இந்த பாலிசியை ஃபாலோ பண்றாங்கன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இப்போ நடந்துட்டு இருக்கிற சட்டமன்ற தேர்தல்கள் தான் இந்த பார்டர் கடத்தல ரொம்ப அதிகமாக்கிடுச்சு.
தேர்தலுக்காக சரக்க பதுக்கி வச்சதுல புதுச்சேரியில மட்டும் 7 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. போலீஸ்க்கு இது எவ்ளோ பெரிய தலைவலின்னு. இந்த கடத்துறவங்க என்ன பண்றாங்கன்னா, புதுச்சேரியில சரக்கு விலை கம்மின்னு அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்க அதிக விலைக்கு விக்கிறாங்க. இதுல மணலிப்பட்டையை சேர்ந்த முத்துகிருஷ்ணன்கிறவர்கிட்ட இருந்து 19,304 ரூபாய்க்கும், மடுகரையை சேர்ந்த கார்த்திக் கிட்ட இருந்து 3,020 ரூபாய்க்கும் மதுபானங்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. நிலைமை எந்த அளவுக்கு சீரியஸா போயிட்டு இருக்குன்னா, இந்த சட்டவிரோத கடத்தலை தடுக்கிறதுக்காகவே புதுச்சேரியில இருக்கிற எல்லா மதுபான கடைகளையும் 3 நாளைக்கு இழுத்து மூடி சீல் வைக்கிற அளவுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுச்சு. அதோட எல்லா பார்டர்லயும் கண்காணிப்பையும் ரொம்பவே அதிகப்படுத்திட்டாங்க. எழுதப்பட்ட சட்டம் எதிர் யதார்த்தம். இதுக்கு நடுவுல சிக்கி தவிக்கிறது என்னமோ சாதாரண மக்கள்தான். இப்போ சொல்லுங்க, தங்களோட உரிமை என்னன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிற சாதாரண மக்கள் எந்த பக்கம் போவாங்க? சட்ட புத்தகங்கள் ஒரு உரிமையை கொடுக்குது, நீதிமன்றமோ அதை உறுதிப்படுத்துது. ஆனா களத்துல நடக்கிற நிஜம் வேறையா இருக்கு. போலீஸ் அசாதாரண சூழ்நிலைகளை காரணமா வச்சு அந்த உரிமையை மறுக்கறாங்க. இது சட்டத்துக்கும் நிர்வாகத்துக்கும் நடக்கிற ஒரு நேரடி மோதல்னே சொல்லலாம். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். செக் போஸ்ட்ல நடக்கிற நிஜம் முற்றிலும் வேறையா இருக்கும்போது ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கிற சட்டத்துக்கு உண்மையான மதிப்பு தான் என்ன? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த டாபிக்ல சந்திப்போம். மேகா சித்திரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க.